அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. இந்த களி உலகத்துல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. இவங்க அமைதியா இருப்பாங்க, ஒழுக்கம் உடையவங்களா இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு அணிய ஒரு குழுவை சிறப்பா இவங்க வழி நடத்துவாங்க. அதிக அளவுல பயணம் செல்ல இவங்க விரும்புவாங்க. இவங்க கிட்ட ஆளுமை திறன் அதிகமா இருக்குதுங்க. நட்போட எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு இவங்க பார்க்க மாட்டாங்க. படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய இயல்பு இவங்க கிட்ட இருக்குதுங்க. நல்ல சிந்தனைக்கும் நல்ல பேச்சுக்கும் சொந்தக்காரங்க தாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. அனுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியுங்க, எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க. அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பயனா என்னன்னு கூட தெரியாதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இவங்க இருப்பாங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட இல்லைங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பொது நலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. அன்னப்பறவை எப்படி பால் இருக்கக்கூடிய தண்ணிய தனியா பிரிக்குதோ அந்த மாதிரிங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க நல்லது கெட்டது பார்த்துதாங்க நடந்துக்குவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இவங்க இருப்பாங்க. கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட பேசலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை யோசிச்சு பார்த்துதாங்க இவங்க என்ன விஷயமா இருந்தாலும் செய்வாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரைங்க, புனர்பூசங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்க மாட்டாங்க. எனி டைம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே இவங்க அர்ப்பணம் செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. நல்லதை தேடும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பதிவு உங்களிடம் வந்து சேருகிறதுங்க. அதிர்வலைகள் பாசிட்டிவான எண்ணங்கள் மூலம் நல்ல எதிர்காலத்தை நோக்கி செல்லுங்க. கஷ்டங்கள் சோதனைகள் வாழ்க்கையில படிக்கட்டுகள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. இந்த பதிவு மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில முக்கியமான கணிப்புகளை சொல்லுதுங்க. மிதுனம் ராசிக்காரங்க இன்னமும் தங்கள் தேடலை பூர்த்தி செய்யாம இருக்கீங்க. வருமானம் வாழ்க்கை என 2 பக்கங்களிலும் நீங்க எடுத்த முயற்சிகளை எழுதி பாருங்க. பெரும்பாலும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கவில்லை என்றுதான் வருங்க. பல முயற்சிகள் பாதியிலேயே நின்றிருக்குங்க அல்லது தோல்வி கொடுத்திருக்கும். இதனால ஏற்பட்ட மன அழுத்தம் தான் உங்களை தூரத்துல தனிமையில கொண்டு போய் விட்டுட்டு இருக்கு. மிதுனம் ராசிக்காரங்க தனிமையை தேடக்கூடிய மனிதராக மாறிட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில அடுத்த 2 மாதங்கள் வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இயங்க போறாருங்க. கும்பம் வீட்டில்
ராகு குருவின் பார்வை இருக்குதுங்க. சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. குருவோட இணைந்த சுக்கிரன் மிதுனத்தை நோக்கித்தான் பரிவர்த்தனை செய்ய இருக்காருங்க. சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்கு போகிறாருங்க. ஜூலை மாதம் நம்மளுடைய செவ்வாய் பகவான் கேதுவிடமிருந்து கன்னி வீடாக புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. ஆடி மாதம் அற்புதமான மாதமா இருக்க போகுதுங்க. இந்த மாதத்துல வழிபாடுகள்ல கவனம் செலுத்தி பன்மடங்கு நீங்க பலன்களை பெற போறீங்க. உங்களுடைய வழிபாடுகள் அனைத்தும் தரமாக இருக்க வேண்டும். அனைத்து வழிபாடுகளுமே நிறைவேறுங்க. மனம் முழுக்க கடவுளுடைய எண்ணம் அதிகமா நிறைஞ்சிருக்குங்க. கவலைக்கோ வேதனைக்கோ இடம் தர வேண்டிய அவசியமே இல்லைங்க. மிதுனம் ராசிக்காரங்க வெளியில தேடி தேடி நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டீங்க. திறமை, சம்பாதிக்கிற திறன், குடும்பத்தை வழிநடத்தும் திறன், சிந்தனை திறன், வெற்றி அடையும் தகுதி, போராடும் குணம், உழைப்பதற்கான சக்தி எல்லாமே உங்களுக்குள்ளதாங்க இருக்கு. வெளியில தேடுறதை விட உங்க மனசுக்குள்ள தேடினீங்கனாவே எல்லாத்துக்கும் விட கிடைச்சிருங்க. ராசிநாதன் சூரியன் என்ன பண்றாருனா 2ஆம் வீட்டுல அமர போறாருங்க. இது ஒரு அருமையான வாய்ப்புங்க. பணவரவு நல்லபடியாக இருக்க போகுதுங்க. பொருளாதாரம் ஏற்றம் அடையக்கூடிய நாளாக இருக்க போகுதுங்க. குடும்பத்துல உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் அத தவறுன்னு சொல்ல பழகிக்கோங்க. தவறுக்கான விஷயங்களை கண்டுக்காம போயிடாதீங்க. பெரும்பாலான இடங்கள்ல உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னாலும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கேட்காம விட்டுறாதீங்க. எந்த இடமா இருந்தாலும் மிதுனம் ராசிக்காரங்க தவறு அப்படின்னா அதற்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. மற்றவங்க பேச்சுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் தராதீங்க. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற விஷயத்துல கூட உங்களுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கணுங்க. மனதை குழப்பி விடுவதற்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்க அதுக்கெல்லாம் இடம் தரவே கூடாதுங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. வயிறு, கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் இன்னுமே கிளியர் ஆகாம தாங்க இருக்கு. நிச்சயமா கிளியர் ஆகுங்க கூடிய சீக்கிரம். ஆன்மீகத்துல நாட்டம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க. நெகட்டிவா யார் எதை பேசினாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. நல்லதை நினைங்க. உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். சுயபுத்தி இருக்கணும். நல்லதா கெட்டதா என்பதை உணர்ந்து நீங்க செயல்படணும். மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீண்ட காலமா போக நினைத்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய காலமா இந்த காலம் இருக்க போகுதுங்க. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே மாற்றி அனைத்தையும் சாதனையா செஞ்சு விடுவாருங்க. அந்த அம்மன் அப்பா அம்மா உடல்நிலையில கவனம் செலுத்துங்க. அண்ணன் தம்பி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அண்ணன் தம்பி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கோபம் வந்தாலும் பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களால சாதிக்க முடியுங்க. நம்முடைய இறுதி முடிவு நம்ம மனசாட்சிக்கு சரின்னு படணுங்க. மிதுனம் ராசிக்காரங்க மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய நபரா இருக்கீங்க. கஷ்டமும் வேதனையும் ஏதோ ஒரு விஷயம் உங்க ஆழ் மனசுல போட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல முடிய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்க மனசுல பிறக்க போகுதுங்க. இந்த பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. ஆன்லைன்ல எதுக்கோ நேரத்தை செலவு பண்றோம். நம்ம வாழ்க்கை கூட முன்னேற்றத்திற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பதிவை கொஞ்ச நேரம் பாருங்க. எது உண்மையா
உங்க வாழ்க்கைக்கு செயல்படுமோ, உங்க வாழ்க்கைக்கு ஒத்ததோ அந்த பதிவை நீங்க உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதாங்க நடக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நல்ல காலம் பிறக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கடன் பிரச்சனைகள்லாம் முற்றுப்புள்ளி கிடைக்க போகுதுங்க. மிதுனம் ராசிக்கார நேயர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க. ராசியில சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு. தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ராசிநாதன் புதன் தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு ஆட்சியா வராருங்க. பஞ்சம விராதிபதி சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு வராருங்க. இதன் மூலமாக வசதிகள் பெருக போகுது. உறவினர்களுடன் சமூக நிலை ஏற்பட போகுது. வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்ல நேரம் கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீர போகுது. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்க மனசுல உண்டாக போகுதுங்க. பொருளாதார பலம் மேம்பட போகுது. தொழில உன்னத நிலையை அடைய போறீங்க. குடும்பத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க. பண வரவு அதிக அளவுல இருக்க போகுதுங்க. வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அரசு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுது. சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. அரசியல் வாகதிகளுக்கு அரசியல்ல உங்களுக்கான இடத்தை பிடிக்க போறீங்க. கலைத்துறையினருக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது. ராசிநாதன் மற்றும் புதன் பகவானின் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுதுங்க. பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடங்களும் காணாம போக போகுது. புதுசா வீடு கட்ட போறீங்க. நிலம் வாங்க போறீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகளை செய்ய போறீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா காணாம போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க கையை விட்டு போன உறவுகள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர போகுதுங்க. உங்க கையை விட்டு போன பொருட்கள் எல்லாம் உங்களை வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக மிருகசீரிசம் 3-4 பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்துல பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகளோட நலனுக்காக நீங்க பாடுபட போறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இடையில பிரச்சனை வருது வாய்ப்பே கிடையாதுங்க. உங்களோட பிறந்தவங்களின் மூலமாக உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களோட மனசுல துணிச்சல் ஏற்பட போகுது. கடன்கள் எல்லாம் கட்டுக்குள் வரப்போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்களுடைய மன குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் முக்கியமான வேலைகள்ல தாமதம் உண்டாகும். கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. வீண் பிரச்சனைகள்ல நீங்க கண்டுக்காதீங்க. ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது.
உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு முடிவெடுங்க. ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இவங்க கிட்ட போய் இந்த சொல்லலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு. 1க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறைய போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க, நல்ல வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது. உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மிதுனம் ராசிக்கார நேயர்களே, நன்றி, வணக்கம்.